நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பிரியாணி. பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி மட்டனில் கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 1 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த பீசஸ் அதில் ஆட் ஆகும்போது நல்ல ஒரு ஸ்பைசஸில் இருக்கும். ஸோ இப்போ பிரியாணிக்கு நான் 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் போல் உப்பு. இந்த உப்பு இந்த கறியில் சேரணும், அதுக்காக மட்டும்தான். ஒரு எலுமிச்சம்பழத்தோட பாதி எலுமிச்சம்பழச்சாறு. இது எல்லாத்தையும் கையால் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு பெசரி விடுங்க. இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு பிரியாணியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரமாவது நல்லா ஊறணும். பிரியாணிக்கு முன்னாடியே இந்த மேரினேஷன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு பிரியாணி செய்கிறதுக்கும் இது நல்லா ஊறி இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கையாலே பெசரி விடுங்க, கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. நல்லா மசாலா இதுக்குள்ளே நல்லா இறங்கணும். இந்த மாதிரி ஒரு தடவை பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இந்த பிரியாணியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக கிளறி நம்ம வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இந்த மட்டன் பிரியாணிக்கு மசாலா எல்லாமே வறுத்து தான் சேர்க்க போகிறோம். அதனால இப்போது ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நெய்யில் ஒரு 15 முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கிறேன். நெய்யில் தான் வறுக்கணும்னு இல்லை, ஆயிலே நீங்கள் வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வேண்டியதில்லை, லைட்டாக நிறம் மாறணும். இப்போ கொஞ்சமாக மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மிளகாய் பிரியாணியோட காரத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் மிளகாத்தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, இந்த வறுக்கிற மிளகாய் மட்டும்தான். நான் இப்போது ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றையும் தனியாக வறுத்து எடுத்துக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒன்று முன்னாடியே சீக்கிரமாக வறுபட்டுரும், ஒன்று லேட் ஆகும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு 2 துண்டு பட்டை, 2 மொக்கு, 3 நட்சத்திர சோம்பு, 6 ஏலக்காய், 5 கிராம்பு. இது எல்லாத்தையும் நல்லா நெய்யிலே வதக்கிக்கலாம். இந்த அளவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 7 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன். அதுக்காக இந்த மசாலாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெண்டு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மல்லி. இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ரொம்ப ஜீரகம் இதெல்லாம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். இதில் ரொம்ப முக்கியமாக எதுவுமே கரிஞ்சிடக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் பிரியாணி நம்ம நினைக்கிற மாதிரி நல்லா வரும். இதில் ஒன்று கரிஞ்சிட்டாலும் அது டேஸ்ட் போயிடும். 1 ஸ்பூன் கசகசா, இதை கடைசியாக சேர்த்துக்கோங்க எப்போவுமே. இது ரொம்ப வறுபடணும்னு இல்லை, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் தண்ணி ஊற்றி. இதுக்கு முன்னாடி சொன்ன முந்திரி பருப்பு, மிளகாய் இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க.
மசாலா எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக எண்ணெய் ரெண்டுமே கலந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இதில் இப்போது ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம். ஏற்கனவே மசாலாஸில் சேர்த்துருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக தான் தாளிப்புக்காக போட்டிருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 2 கையளவு, அதாவது 2 கப்பு வர மாதிரி நல்லா எண்ணெயில் நல்லா செவக்க வறுத்து எடுத்துட்டு அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தான் வெங்காயமும் வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் அரைக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ ஒரு கையளவு புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுமே ஒரு கையளவு வர மாதிரி எடுத்துக்கோங்க. அதை இப்போ சேர்த்துருக்கேன். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 4 தக்காளி போல் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து தக்காளி மசியணும். நமக்கு ஒரு தொக்கு மாதிரி கிடைச்சாதான் வந்து நல்லாயிருக்கும். தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் ஊற வச்சுருந்த மட்டனை ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இதில் இப்போது 1 ஸ்பூன் தயிர் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நிறையா வந்து புளிப்பு சேர்க்க வேண்டாம். 1 ஸ்பூன் போதும். பாதி எலுமிச்சம்பழ சாறு. இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் தண்ணி விட்டு 11 விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன். கறி வந்து நம்ம வாங்குறத பொறுத்து அது எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. கறி நல்லா வெந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். மசாலா வந்து எப்போவுமே முன்னாடி ரெடி பண்ணி இதெல்லாம் வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து முந்திரி பருப்பு, மிளகா, மல்லி எல்லாத்தையும் வறுத்து வச்சு அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு. அது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. வெங்காயம் வந்து ரொம்ப கருப்பாயிடக்கூடாது, ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுத்து அதை பேஸ்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். பிரியாணியோட டேஸ்ட் வந்து இந்த மசாலாஸில் மட்டும்தான் இருக்குது. இது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வந்து வறுத்து அதை பேஸ்ட் பண்ணிட்டோனாலே போதும். மற்றது எல்லாமே வந்து ஈஸி தான். இது ரெண்டுமே வந்து நம்ம கரெக்டாக கேர்ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். பிரியாணியோட மெயின் ஃப்ளேவரே வந்து இதில் தான் இருக்குது. மசாலா எல்லாமே நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ நான் அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி பார்த்திங்கன்னா 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊறிருக்கு. நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் ஊற வச்சாலே வந்து நமக்கு அதிகமாக டைம் எடுக்காது. இதில் இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா அந்த அரிசி முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாதம் நல்லா குழஞ்சிடும். கரெக்டாக அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நல்லா ஈவனாக கிளறி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் சேர்த்தாதான் அதுக்கப்புறம் உப்பு சேர்க்க முடியாது. மறக்காமல் உப்பு சேர்த்துட்டு ஃபுல்லாக ஈவனாக கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போடாமல் ஓப்பன்லேயே வச்சு கொதிக்க விடணும். இடையில கிண்டி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால நல்லா ஒரு கிளறி விட்டுறணும். அப்போ தண்ணி நல்லா வற்றிட்டு இந்த மாதிரி அரிசி மேலே வரும். இந்த டைமில் விசில் போடாமல் மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கரெக்டாக வச்சு குக் பண்ணுங்க. கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக குக் ஆகிருக்கு. சாதம் வந்து குழையாமல் நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் போல் இப்போ நெய் ஊற்றிக்கிறேன். விசில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். விசில் போடாமல் குக் பண்ணிங்கன்னா அடி பிடிக்காது. அதே மாதிரி சாதமும் வந்து குழையாது. உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி உதிரியாக பிரியாணி கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த சாப்பாடு வந்து ஒரு 7 பேர் இல்லைனா 8 பேர் கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன்.
உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கரெக்டாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான பிரியாணி கிடைக்கும். ரொம்பவே அட்டகாசமாக வந்திருக்குங்க பிரியாணி. வாசமே அந்த அளவுக்கு இருக்குது. இப்போது வேற ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். ஸ்பெஷலான மட்டன் பிரியாணிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக வந்திருக்கு. சான்ஸே இல்லை. வாசம், அதோட டேஸ்ட் சொல்லவே வார்த்தை இல்லைங்க. அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.